வணக்கம். இன்னைக்கு டென்சஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் பார்க்கலாம். ஆஃப்டர் ஐ காட் த நியூஸ்க்கும் ஆஃப்டர் ஐ ஹாவ் காட் த நியூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுமா? ஆஃப்டர் ஐ காட் த நியூஸ்னால் பாஸ்ட், ஆஃப்டர் ஐ ஹாவ் காட் த நியூஸ்னால் ஃப்யூச்சர். டைம் க்ளாஸஸில் ஆஃப்டர், வென், ஆஸ் சூன் அஸ், அன்டில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் போட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போட்டோம்னா அது ஃப்யூச்சரை குறிக்குது. ஸோ மீதி சென்டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். பட் ஆஃப்டர், வென், ஆஸ் சூன் அஸ் இதோட பாஸ்ட் டென்ஸை போடும்போது அது பாஸ்ட் ஆக்ஷனை குறிக்குது. மீதி சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ஃபுல் சென்டென்சஸ் பார்ப்போமா? ஆஃப்டர் ஐ காட் த நியூஸ் ஐ இன்ஃபார்ம்ட் ஹிம், பாஸ்ட் டென்ஸ். ஆஃப்டர் ஐ ஹாவ் காட் த நியூஸ் ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம். ஸோ இதோட அர்த்தம் என்ன? நியூஸ் கிடைச்ச பிறகு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம நியூஸ் கிடைச்ச பிறகுன்னு சொல்கிறதுனால ரெண்டையுமே நம்ம வந்து பாஸ்ட்னு நினச்சிக்கிறோம். பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை போடும்போது அது ஃப்யூச்சரை குறிக்குது. இன்னொரு விஷயம், பாஸ்ட் டென்ஸ் போடுற இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் போட முடியும் அதே மீனிங்கில். ஆஃப்டர் ஐ ஹேட் காட் த நியூஸ் ஐ இன்ஃபார்ம்ட் ஹிம்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடுற இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் போடலாம். ஆஃப்டர் ஐ கெட் த நியூஸ் ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம்னு சொல்லலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? When he finished graduation, he got a job. When he has finished graduation, இனிமேல் தான் அவன் முடிப்பான்னு அர்த்தம். கிராஜுவேஷன் முடித்த பிறகு he will get a job. நீங்களும் அதே மாதிரி காமெண்ட்ஸில் இந்த ரெண்டு டென்சஸையும் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதுறீங்களா?